சாண்ட்ரா வந்து கொஞ்சம் நேரமாக வெளியில் போய் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. அழுகிற மாதிரியும் இருந்துச்சு, அதே நேரம் ப்ரே பண்ண மாதிரியும் இருந்துச்சு. மேபி அவங்க அப்பாவுக்கு இன்றைக்கி டெத் ஆனிவர்சரினால ப்ரே பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா விக்ரம் வந்து வந்தார். வந்துட்டு ஏன் சாண்ட்ரா அழுதுட்டுருக்கீங்கன்னொடனே, இந்த வீட்டில் எனக்கு அழுறதுக்கு கூட பயமாக இருக்குது, அழுதாலும் ட்ராமான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் அழுதா ட்ராமான்னு சொல்லுவாங்க, அழலைன்னா கன்னிங் ஈவில்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறார். அதுக்கப்புறமா சாண்ட்ரா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எனக்கு இப்போ ஒரு நாளும் தள்ளி விடுறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. எனக்கு இப்போ ஸ்கோர்லாம் பண்ண வேண்டாம், நான் ஜஸ்ட்டு இந்த நாளை தள்ளி விட்டுட்டோமா, இன்றைக்கி ஃபுல் டே தள்ளி விட்டுட்டோமா அப்படி நான் நாளை எண்ணிட்டு இருக்கேன். எப்போடா இந்த 2 வீக்ஸ் முடியுங்கிற மாதிரி நான் நாளை எண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் பற்றிலாம் 2 பேரும் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ரம்யா வந்து வந்த உடனே வந்துட்டு திவ்யாவை அக்கான்னு கூப்பிட்டா, ஆனால் என்ன அக்கான்னு கூப்பிடலை, உங்களை வந்து அண்ணான்னு சொல்கிறாங்க, ஸோ என்னை மட்டும் அக்கான்னு சொல்லலை, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னோடனே விக்ரம் சொல்கிறாரு, திவ்யாவை அவள் க்ளோஸாக நினைக்காமல் இருந்திருக்கலாம், அதனால அக்கான்னு சொல்லியிருக்கலாம், உங்களை வந்து க்ளோஸாக ஃப்ரெண்டு மாதிரி நினச்சிருக்கலாம், அதனால உங்களை வந்து அக்கான்னு சொல்லலை அப்படின்னோடனே, இல்லை திவ்யாவை போகிறப்பெல்லாம் திவ்யான்னு தான் சொல்லுவாள், வெளியில் போயிட்டு பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா திவ்யா அக்கான்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. அப்புறம் சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் போய் தூங்கினேன், வெளியில் போய் பெட்ஷீட் போட்டு தூங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கூட அந்த பிரச்சனை வர வேண்டாம்னு சொல்லிட்டு தான் என் ஷாலை தான் நான் எடுத்துகிட்டு போனேன், துப்பட்டாவை தான் நான் எடுத்துகிட்டு போனேன், சரி பெட்ஷீட் எடுத்துகிட்டு போனேன்னா எல்லோரும் சண்டை போட்டு வெளியில் போய் தூங்கினாங்களோ அந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ கூட நான் பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கல, ஒரு சின்ன விஷயத்தை அப்படி பெருசாக்கணும்னு நான் நினைக்கல, சரி பேசாமல் வெளியில் போய் நம்ம படுத்துக்கலாம், எல்லோரும் தூங்கினதுக்கப்புறமா நம்ம உள்ளே வரலாம் அப்படி தான் நான் நினச்சேன். எனக்கு வந்து ஒரு பெரிய கண்டென்ட்டாக அதை க்ரியேட் பண்ணணுங்கிற ஒரு பெரிய விஷயமாக்கணுங்கிற இது எண்ணம் எனக்கு சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே விக்ரம் சொல்கிறாரு, ஆமா என்னையும் பிக் பாஸ் கூப்பிட்டுட்டு நீ கேம் ஆடு அப்படிங்கிறாரு. எனக்கு கேம் ஆட தெரியாமல் தான் நானே கில்லர் காயின் டாஸ்கில் எல்லாரையும் போட்டு அமுக்குங்கடான்னு சொல்லியிருந்தேன். கேம் ஆட தெரிஞ்சிருந்தா நான் ஏன் அப்படி பண்ண போகிறேன், ஸ்ட்ராட்டஜி கிட்டஸில் எதுவுமே எனக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அதுக்கு சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, நானே கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருந்தா அதை போய் ப்ரமோவில் வந்தேன்னு சொல்லி வியானா சொல்கிறா. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஓ அழுதுட்டு இருந்ததெல்லாம் ப்ரமோலையாக போட்டாங்க, ஐயோ நம்ம அழுததை போய் ப்ரமோவில் போட்டிருக்காங்களா அப்படின்னு நான் நினச்சேன். நான் அப்படிலாம் யோசிச்சே அழலை, நான் சாதாரணமாக அழுதுட்டு இருந்தேன், அவளுக்கு இப்போ பிரச்சனை ப்ரமோவில் வரலங்கிறது தான் பிரச்சனை அப்படின்னோடனே விக்ரம் சொல்கிறாரு, ஆமாம் நம்மளாம் இது வரைக்கும் ப்ரமோ ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி யோசிச்சு எந்த இதுவுமே விளையாண்டதில்லை, ஜஸ்ட் ஃப்ளோவில் போயிட்டுருக்கோம், பட் அவள் அதை ப்ரமோவே தான் யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.